இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்திலயுமே நம்மளுடைய மார்க்கெட் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் த ரியாலிட்டி. மார்க்கெட்டோடைய இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய பவுன்ஸுக்கு மெயின் ரீசன் மார்க்கெட்ல கொஞ்சம் பேனிக் செட்டில் டவுன் ஆச்சு. ஒய்? இட்ஸ் பிகாஸ் இஸ்ரேலோட பிஎம் ஈரானோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேல நாங்க இதுக்கப்புறம் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. ஹென்ஸ் ஃபண்ட் க்ரூட் ஆயில்ல இருந்து ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஹென்ஸ் மார்க்கெட்ல அந்த பவுன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த சிச்சுவேஷன்லயுமே நீங்க டாலர் நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ வரைக்குமே டாலர் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ஒய்? இட்ஸ் பிகாஸ் குளோபல் பிரச்சனை கம்ப்ளீட்டா சார்ட் அவுட் ஆகல. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காவே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா யூஎஸ் உடைய ட்ரெஷரி ஈல்டுமே ஸ்ட்ராங்கா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்ல நடந்த அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகுறாங்க டு மூவ் த ஃபண்ட் டு யூஎஸ் டாலர்ஸ். ஹென்ஸ் செல் ஆன் த ரைஸை ஸ்மார்ட்டா பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் 100% எஃப்ஐஐ அவங்களுடைய ஃபண்டை வெளியே எடுத்துட்டு போகல. இந்த சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்து கரெக்டா அவங்களுடைய ஃபண்ட்ஸை ரொட்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுதான் நம்ம செக்டாரல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் இஸ் ஐடி செக்டர் அண்ட் லீஸ்ட் பர்ஃபார்மர் இஸ் பிரைவேட் பேங்க்ஸ். எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி மாதிரியான ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஒரு மெயின் ரீசன். ஸோ அதோடைய ஃபால்க்கான காரணம் என்ன அப்படின்றதையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செக்டாரல் ரொட்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் டாலருடைய மேக்ஸிமம் பெனிஃபிட் இந்த சிச்சுவேஷனில் யார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு கிடைக்கும். அண்ட் ருப்பி ஃபால் ஆகிறதுனால மேஜரா அஃபெக்ட் ஆக போகிறது பேங்க்ஸ். அண்ட் இதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நடந்த இந்த செக்டாரல் ரொட்டேஷன் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய growth ஸ்டோரி மேல இப்போ அவங்க பெட்டிங்கே பண்ணல. அதுக்கு பதிலாக சேஃபான டாலர் earnings பிளஸ் டிஃபென்சிவான அசட்ஸ்க்கு அவங்களுடைய ஃபண்ட்ஸை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பிஎஸ்யூ பேங்கை விட்டுட்டு பிரைவேட் பேங்க் அவங்க செல் பண்ணணும்? இட்ஸ் பிகாஸ் ஓனர்ஷிப் அண்ட் லிக்விடிட்டி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரைவேட் பேங்க்ல எஃப்ஐஐயோட ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ லார்ஜ் ஃபண்டை மார்க்கெட்ல இருந்து உடனே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மோஸ்ட்லி லார்ஜ் கேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த வாட்டி பிரைவேட் பேங்க் இருக்கு சச் ஆஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ. பிகாஸ் அதுல தான் அவங்களுக்கு லோவர் சர்க்யூட் ஹிட் ஆகும் அப்படின்ற அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. லிக்விடிட்டிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் உடைய மேக்ஸிமம் ஹோல்டர்ஸ் வந்து மெஜாரிட்டி டிஏ தான் இருக்காங்க. ஃபாலோ ஃபார்ம்